Okay students, so next one is இங்க பாத்தீங்கன்னா diagram கொடுத்திருக்காங்க பாரு. First one is financial instruments, அதாவது நிதி கருவிகள். யாரு? manpower. saver creditors, அதாவது சேமிப்பாளர்கள் அப்படினு சொல்லிருக்காங்க. சேமிப்பாளர்கள் தான் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா financial instruments. சரியா? அவங்க தான் வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டா இருக்காங்க. அதாவது சேவர்ஸ்னா சேமிப்பாளர்கள். நம்ம வந்து சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல பேங்க்ல அமௌண்ட் போட்டு வைக்கிறோம் இல்லையா? அந்த அமௌண்ட் தான் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட். அதாவது ஃபினான்ஷியல் மார்க்கெட்டோட இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படினு சொல்லிருக்காங்க. ஃபினான்ஷியல் மார்க்கெட் அதாவது ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். அதாவது என்ன சொல்லிருக்காங்க அப்படினா நிதி கருவிகள். யாரா இருக்காங்க? மேன் பவர் தான். அதாவது என்ன சொல்லிருக்காங்கன்னா கடன் வழங்குபவர்கள், கடனாளிகள் அப்படினு சொல்லிருக்காங்க. அதாவது அதிகமா அமௌண்ட் சர்ப்ளஸா வச்சிருக்கவங்க சேவிங் அக்கவுண்ட்ல போட்டு வைப்பாங்க. அந்த பேங்க் என்ன பண்ணும் அப்படினு பாத்தீங்கன்னா அது ஒரு ஃபினான்ஷியல் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணுது. அதை யார் வாங்குறாங்க அப்படினு பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். அதாவது என்ன சொல்றாங்கன்னா ஒரு வியாபார நிறுவனம் என்ன பண்ணுது? நிதி சந்தையில போடுது. நிதி சந்தையில போட்டு அதுல லாபம் நிறுவனங்கள் வந்து கெயின் பண்ணுது. நிறுவனங்கள் கெயின் பண்ண லாபத்தை மறுபடியும் பேங்க்குக்கே இன்ட்ரெஸ்டோட செலுத்துது. இதுதான் வந்து ரொட்டீனா நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுதான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அக்கார்டிங் டு பிரிஹாம் எஜின் எஃப் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா the place where people and organization wanting to borrow money are brought together with those having surplus funds is called a financial market. யார்கிட்ட வந்து அதிகமான பணம் இருக்குதோ, சர்ப்ளஸ் மணி இருக்குதோ, யாருக்கு டிமாண்ட் வேணுமோ அவங்களுக்கு கொடுத்து உதவி பண்ணுறது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் a financial market unlike the other markets is more of an intangible concept and basically refers to a marketplace where buyers and sellers usually participate in an exchange of assets such as equities, bonds, derivatives and currencies. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து சேமிப்பாளர்கள் மூலமாக என்னது அமௌண்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? ஒரு சர்க்கிள் மாதிரி சர்க்கிள் மோஷனில் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேசிக்காக நமக்கு வந்து மார்க்கெட் பிளேஸில் பார்த்தீங்கன்னா பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் என்னது யூஸ்வலாக பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறோம். வாங்குறவனும் விற்கிறவன் தான் பார்ட்டிசிபேட் பண்ணுறான். எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறான் அசட்ஸை வந்து சச் ஈக்விட்டிஸு, அதாவது என்ன சொல்கிறாங்க ஷேர்ஸு, பாண்ட்ஸு இதெல்லாமே வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்மளோட ட்ரேடில் இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் நம்ம ஈடுபட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் மார்க்கெட் இஸ் அ மார்க்கெட் ஃபார் கிரியேஷன் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஃபினான்ஷியல் அசட்ஸ் ஃப்ரம் ஹவுஸ் ஹோல்டு சேவர்ஸ். அதாவது வீட்டில் இருந்து சேமிப்பாளர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சேமித்து வைக்கிறாங்க. சர்வர்ஸ் டு பிஸ்னஸ் ஃபர்ம்ஸ் ஆர் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் ஆஸ் இன் த ஃபாலோயிங் பிக்சர்ஸ். அதாவது பிக்சர்ஸில் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஹவுஸ் ஹோல்டர் சேவர்ஸ்னால் வீட்டில் இருந்து சேமிப்பு செய்கிறவங்க பேங்க்கில் வந்து அமௌண்ட்டை போடுறாங்க. பேங்க் என்ன பண்ணுது? பிஸ்னஸ் ஃபர்ம்ஸுக்கு லோனுக்கு கொடுக்குது. அதுக்கப்புறம் பிஸ்னஸ் ஃபர்ம் கெயின் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோ மார்க் போகுது பார்த்தீங்களா பேங்க்குக்கே. அப்போ பேங்க்குக்கே வந்து கெயின், அதாவது அவன் கெயின் பண்ணினதில் அவன் இன்ட்ரெஸ்ட் வந்து கட்டுறான். அதுக்கான ப்ராஃபிட்டும் பேங்க் வந்து அதை வாங்கிடுது இல்லையா? அவள் கடன் கொடுக்குது, வட்டியோட சேர்ந்து அமௌண்ட்டை வாங்கிடுது. ஸோ போத் சைடு ஆல்சோ கெய்னிங். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா பிஸ்னஸ் ஃபர்ம் எதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் மார்க்கெட், அதாவது நிதி சந்தை. அதாவது ஒரு சந்தையில், அதாவது மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணக்கூடிய சந்தையில் அவன் இன்வெஸ்ட் பண்ணுறான், அதுலேருந்து கெயின் பண்ணிக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ரொட்டேஷனில் வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படியும் போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹவுஸ் ஹோல்டு சேவர்ஸ் என்ன பண்ணுறான், அவனு என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபினான்ஸ் மார்க்கெட்டில் போடுறான். அப்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது என்ன ஆகுது அப்படின்னா பிஸ்னஸ் ஃபர்ம்ஸ்க்கு போகுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்புறம் ஏன் ஹவுஸ் ஹோல்டு சேவர்ஸ் பேங்க்குக்கும் போடுவான். அதர்வைஸ் நம்மகிட்ட சர்ப்ளஸ் அமௌண்ட் இருந்துச்சுன்னா நம்ம பேங்க்கில் சேவிங் அக்கௌண்ட்டாகவும் வச்சுக்கலாம். அதர்வைஸ் நம்ம ஷேர்ஸ் வாங்கலாம் இல்லையா? நம்ம ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் கூட நம்ம வீட்டில் இருந்தே நம்ம பார்க்கலாம். அப்போது அந்த மாதிரியும் பண்ணலாம். அப்போ நமக்கு அதுலேருந்து கெயினும் கிடைக்கும். அப்போ இதுதான் வந்து என்னென்னா ஒரு சர்க்கிள் மோஷனில் இந்த பிக்சர் வந்து நமக்கு விளக்கமாக சொல்லுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஃபினான்ஷியல் மார்க்கெட் இஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆன் அரேஞ்ச்மெண்ட் தட் ஃபெசிலிட்டேட் த exchange of a financial instrument such as equities, shares, preference shares, debentures, deposits and loans, corporate stock on bonds, government bonds and more exotic instruments such as options and futures contract அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நிதி சந்தை அப்படிங்கிறது தனிநபர்களுக்கு மட்டும் இல்லாமல் ஒரு விவசாயத்துறை, தொழிற்சாலைத்துறை, சேவை துறைகள், இந்த மாதிரி நிறைய காப்பீடு துறைகள், அரசு நிதி உதவி, சேமநல, அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா
பிஎஃப் இந்த மாதிரி நிறைய முறைகளில் வந்து பார்த்திங்கன்னா பணத்தை சேகரித்து அதை வந்து கவர்மெண்ட்டும் யூஸ் பண்ணிக்குது. ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ் அதாவது ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து அதுவும் யூஸ் பண்ணிக்குது. அது போக வியாபார நிறுவனங்களும் அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா ஷேர்ஸு, டிபெஞ்சர்ஸு, டெபாசிட்ஸு, லோன்ஸு இது மூலமாக நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம், ஃபினான்ஷியல் மார்க்கெட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அண்ட் மோர் எக்ஸாக்டிக் இன்ஸ்ட்ருமெண்ட் இதெல்லாமே என்னது ஒரு அதுக்கான ஆப்டான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் மார்க்கெட் transaction may take place either under specific place or location. Example, stock exchange or through other mechanism such as a telephone, telex or other electronic media. அதாவது ஃபினான்ஷியல் மார்க்கெட் வந்து டிரான்சாக்ஷன் எது மூலமெல்லாம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெக்கானிசம் மூலமாகவும் டெலிஃபோன், டெலக்ஸ், நிறைய இந்த மாதிரி டெலிகிராம் இந்த மாதிரி நிறைய வந்து இப்போது அட்வான்டேஜான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வந்துருச்சு. இது மூலமாக மீடியா மூலமாக நம்ம வந்து அதை டிரான்சாக்ஷன் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஸ்கோப் ஆஃப் அண்ட் இந்தியன் ஃபினான்ஷியல் மார்க்கெட், இந்திய நிதிச்சந்தையோட எல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. த ஃபினான்ஷியல் மார்க்கெட் ப்ரொவைட்ஸ் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் இன்டு இண்டிவிஜுவல் அக்ரிகல்ச்சர் செக்டார்ஸ், இண்டஸ்ட்ரியல் செக்டார்ஸ், சர்வீஸ் செக்டார்ஸ், ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் லைக் பேங்க், இன்சூரன்ஸ் செக்டார்ஸ், ப்ராவிடென்ட் ஃபண்ட் அண்ட் த கவர்மெண்ட் ஆஸ் ஹோல். அதுவும் என்ன சொல்கிறாங்க, நிதிச்சந்தை அப்படிங்கிறது ஒரு தனிநபர்களுக்கு மட்டும் இல்லாமல் விவசாயத்துறையாக இருக்கட்டும், தொழிற்சாலை துறையாக இருக்கட்டும், சேவை துறையாக இருக்கட்டும், பிஎஃப் அதாவது சேம நல காப்பு நிதி அப்படின்னு சொல்லுவாங்க பிஎஃப், அந்த மாதிரி இருக்கட்டும், காப்பீடு, வங்கிகள், வங்கித்துறை இந்த மாதிரி அரசு நிதி உதவிகளை வழங்குது அப்படிங்கிறாங்க. அதுபோக குறிப்பிட்ட அமைப்புகள் பார்த்திங்கன்னா நிதி சந்தையில் வந்து உதவியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பிட்ட நேரத்தில் அந்த உதவியை வழங்குறாங்க. நிதி சந்தை மூலமாக பார்த்திங்கன்னா லாங் டேர்ம் ஃபினான்ஸ் மட்டும் இல்லாமல் ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஸ் அண்ட் லாங் டேர்ம் ஃபினான்ஸ் போத் ஆல்சோ தேர் கிவன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே கொடுப்பாங்க. அந்த மாதிரி ரெண்டு ஃபெசிலிட்டியுமே அதில் இருக்குது. ஒட்டுமொத்த ஒரு பொருளாதார மேம்பாட்டுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதாவது ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் இட்ஸ் லீட் டு ஓவரால் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் வந்து அதாவது இந்தியன் ஃபினான்ஷியல் மார்க்கெட் வந்து இது ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா நம்ம கண்ட்ரியோட எக்கனாமிக்கல் க்ரோத்துக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது types of financial market. Financial market can be classified in different ways. அதாவது they are follows அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிதிச்சந்தை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பல்வேறு வழிகளில் இதை பிரிக்கலாம், டிவிஷனாக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து நம்ம கீழே இருக்கிறத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. on the basis of type of financial claim, that means நிதி கோருதல் வகையில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நிதி கோருதல் அப்படின்னு என்ன அர்த்தம்னா நம்ம கேட்குற விதத்தில் இருக்குது அப்படிங்கிறாங்க. டெப்ட் மார்க்கெட் ஃபஸ்ட்டு வந்து கடன் சந்தை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடன் கருவிகளை அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இட்ஸ் அ financial market for a trading debt instrument, that is government bonds or securities, corporate debentures or bonds அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிணையமாக வச்சோ அல்லது நிறும கடனீட்டு பத்திரங்களாக இருக்கட்டும், கடனீட்டு பத்திரங்களாக என்ன அர்த்தம், ஒரு வேல்யூபிளான ஒரு டாக்குமெண்ட்டை நம்ம வந்து இஷ்யூ பண்ணுறோம், வெளியிட்டு அது மூலமாக நம்ம அமௌண்ட்டை கெயின் பண்ணுறோம், அமௌண்ட்டை வாங்குகிறோம், அதாவது பாரோ பண்ணுறோம். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா செக்யூரிட்டிஸ், டிபெஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். பாண்ட்ஸ் இதெல்லாம் வச்சு நம்ம வாங்கக்கூடியது தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் டெப்ட் மார்க்கெட். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஈக்விட்டி மார்க்கெட். ஈக்விட்டி மார்க்கெட் மீன்ஸ்னா சமநிலை பங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ் அ ஃபினான்ஷியல் மார்க்கெட் ஃபார் எ ட்ரேடிங் இன் ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆஃப் கம்பெனிஸ். இது பார்த்திங்கன்னா நிறுமத்தில் ஒரு சமநிலை பங்குகள், ஈக்விட்டினா எல்லாத்துக்கும் ஒரு சமமான ஒரு ஷேர்ஸாக பிரித்து கொடுப்பாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு வணிக நிலையில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி என்னது பணத்தை வந்து நம்ம இஷ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரியும் வாங்கலாம். அப்போ அதாவது ஈக்விட்டி ஷேர்ஸ்னால் ஒரு கம்பெனியில் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஈக்விட்டி அதாவது சமநிலையில் பிரித்து கொடுக்கறது தான். அந்த வழி மூலமாகவும் நம்ம வந்து அமௌண்ட்டை கெயின் பண்ணலாம், அதாவது வாங்கலாம், கடனாக வாங்கலாம். எல்லா ஷேர் ஹோல்டர்ஸ் நமக்கு வந்து பணம் கொடுத்தாங்கன்னா ஈக்விட்டி ஷேர்ஸை வந்து ஈக்விட்டியாக நம்ம பிரித்து கொடுக்கணும். ஸோ திஸ் இஸ் ஏ ஈக்விட்டி மார்க்கெட். இது ஃபர்ஸ்ட் ஒன் இஸ். செகண்ட் ஒன் இஸ் பி, ஆன் த பேசிஸ் ஆஃப் மெச்சூரிட்டி ஆஃப் ஃபினான்ஷியல் கிளைம். மெச்சூரிட்டி ஆஃப் ஃபினான்ஷியல் கிளைம்ஸ் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிதி கோருதலின் முதிர்வு அடிப்படையில் மெச்சூரிட்டி டேட்டில் பேஸ் பண்ணி. இது பார்த்திங்கன்னா மணி மார்க்கெட் இஸ் அ மார்க்கெட் ஃபார் ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஷியல் கிளைம். இது வந்து குறுகிய கால அல்லது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஓராண்டு காலம் அந்த மாதிரி, யூஸ்வலி 1 year or less அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஒரு ஆண்டு காலம் வரை அப்படிங்கிறாங்க. இது என்னென்னலாம் இருக்குது இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எது மூலமாகலாம் அமௌண்ட்டை கிளைம் பண்ணுவாங்க, வசூல் பண்ணுவாங்கன்னா ட்ரெஷரி பில்ஸ், கமர்ஷியல் பேப்பர்ஸ், சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இது மூலமாகலாம் கலெக்ட் பண்ணக்கூடிய பணம் தான். அதாவது என்ன சொல்கிறாங்க, ட்ரெஷரி பில்ஸ்னால் கருவூல சீட்டுகள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வணிகத்தாட்கள், கமர்ஷியல் பேப்பர்ஸ், அதுக்கப்புறம் வைப்பு சான்றிதழ்னா சர்டிஃபிகேட்ஸ், நம்ம டெபாசிட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய என்னோட பேரில் ஒரு 1 lakh இருக்குதுன்னா அந்த சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா கூட என் பேரில் 1 lakh இருக்குது, அதை வந்து என்னது நீங்கள் வச்சுக்கிட்டு எனக்கு ஒரு 1.5 லட்சமோ அல்லது ஒரு 75 லட்சமோ கடன் கொடுங்க அந்த மாதிரி. சரிங்களா? ஒரு 100 லட்சம், அதாவது என்ன சொல்லிடுறாங்கன்னா ஒரு 10 லட்சம் என் பேரில் டெபாசிட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா எனக்கு ஒரு ஒரு 5 லட்சம் எனக்கு அமௌண்ட் கடனாக வேணும் இப்போதைக்கு, அது எடுக்க முடியாத நிலைமை, ஆனால் அதோட
சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா அதை நான் வந்து பிளட்ஜ் பண்ணியோ அல்லது செக்யூரிட்டியாக கொடுத்து கூட நம்ம அமௌண்ட்டை வாங்கிக்கலாம். அது மூலம் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் கேபிட்டல் மார்க்கெட், மூலதன சந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ் மார்க்கெட் ஃபார் லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் கிளைம் மோர் தென் இயர். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா நீண்ட கால ஓராண்டுக்கு மேல் இருக்கக்கூடியது எல்லாமே கேபிட்டல் மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்குகள், கடனீட்டு பத்திரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஷேர்ஸ், டிபெஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் கேபிட்டல் மார்க்கெட் அந்த லாங் டேர்ம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம கேபிட்டலில் இன்வெஸ்ட் பண்ணுறோம், அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணி அந்த கேபிட்டலில் இன்வெஸ்ட் பண்ணுறோம், ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனியோட நம்ம லாப நட்ட கணக்குகள் பார்த்திங்கன்னா இயர் எண்டில் தான் பார்ப்போம். ஸோ அந்த ஒரு 1 இயர் ஃபுல்லாக அவங்களுக்கு வேணும். ஸோ லாங் டேர்ம் ஃபினான்ஸ் அவங்களுக்கு கண்டிப்பாக வேணும். ஸோ நம்ம ஷேர்ஸ் ஒரு கம்பெனியில் நம்ம ஷேர்ஸ் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த ஷேர்ஸோட அந்த கம்பெனி கணக்கு வழக்குகள் எப்போ பார்ப்பாங்க அப்படின்னா இந்த இயர் எண்டிங்கில் பார்ப்பாங்க. ஸோ அப்போ தான் கெயின் பண்ணது ப்ராஃபிட் எவ்வளவோ அதில் நமக்கு ஷேர்ஸ் வரும். ஸோ இது வந்து மோஸ்ட்லி இது பார்த்திங்கன்னா லாங் டேர்மில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்னலாம் ஷேர்ஸும் டிபெஞ்சர்ஸ், கடனீட்டு பத்திரங்களாக இருக்கட்டும், அது ஷேர்ஸாக கூட இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆன் த பேசிஸ் ஆஃப் டைம் ஆஃப் இஷ்யூஸ் ஃபினான்ஷியல் கிளைம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நிதி கோருதலுடைய வெளியீட்டு கால அடிப்படையில், அதாவது இஷ்யூஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் கிளைம், இஷ்யூ எப்படி பண்ணுறாங்க, வெளியீட்டு டைம் பீரியட், டைம் ஆஃப் இஷ்யூ, வெளியீட்டு கால அடிப்படையில் பேசிஸில் எப்படி கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பிரைமரி மார்க்கெட். பிரைமரி மார்க்கெட் அப்படின்னாலே உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், நம்ம 11th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்போம். முதல்நிலை சந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நிறுவனமாக இருக்கட்டும், ஒரு கம்பெனியாக இருக்கட்டும், முதல்ல ஒரு பத்திரங்களை விற்பனை செய்யுது இல்லையா, பங்கு பெறும் அனைத்து நிறுவனங்களையும் இது என்னது, இந்த சொல் தான் முதல்ல யூஸ் பண்ணுறோம், முதல்நிலை சந்தை அப்படிங்கிறோம். இதில் வந்து முதலீட்டாளர்களிடம் இருந்து, அதாவது இன்வெஸ்டர்ஸ் நேரடியாக வந்து ஒரு நிறுவனங்களுக்கு பணத்தை கொடுக்கறது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கம்பெனியை நடத்த ஒரு இன்வெஸ்டர்ஸ் அவனோட பணத்தை செலவு பண்ணுறது தான் பிரைமரி மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்டரி மார்க்கெட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இஸ் அ மார்க்கெட் ஃபார் செக்யூரிட்டி தட் ஆர் ஆல்ரெடி இஷ்யூடு. அதாவது ஒரு கம்பெனி ஆல்ரெடி ரன் ஆகிட்டு இருக்குது, அந்த கம்பெனியிலேருந்து நியூவாக இஷ்யூ பண்ணுறாங்க ஷேர்ஸ் அப்படின்னா அது செகண்டரி மார்க்கெட். இது 2ஆம் நிலை சந்தை, பங்கு மாற்றகம்னு கூட அதை சொல்லலாம். முக்கியமான ஒரு நிறுவனம் இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி ரன் ஆகிக்கக்கூடிய ஒரு கம்பெனியில் அதை மறுபடியும் நம்ம ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறோம் அப்படின்னா இது செகண்டரி மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது on the basis of timing of delivery of financial claims. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டைம் ஆஃப் டெலிவரி, கால அடிப்படையில் வழங்கல்கள் எப்படி இருக்குது, நிதி கோருதல், நிதி வாங்குறது, ரொக்கங்கள் வாங்குறத எப்படி வந்து கால அளவில் டைம் டெலிவரி, அதாவது தமிழில் சொல்லணும்னா நிதி கோருதலில் வளங்களின் கால அடிப்படை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரியுற மாதிரி சொல்லணும்னா டைம் ஆஃப் டெலிவரி, இந்த டைம்குள்ளே நம்ம டெலிவரி பண்ணணும், அந்த மாதிரி எப்படி வந்து அமௌண்ட்டை நமக்கு கிளைம் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் இஸ் வந்து கேஷ், ஸ்பாட் மார்க்கெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேஷ் மீன்ஸ் இன்னும் ரொக்கம், ஸ்பாட் மார்க்கெட் மீன்ஸ் உடனடி சந்தை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா என்னென்னா a market is where the delivery of financial instruments and payment of cash across immediately, that is settlement is completed immediately. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா உடனடி சந்தை, ஸ்பாட் மார்க்கெட், ஆவணங்களை வழங்குவாங்க, டாக்குமெண்ட்ஸை வழங்கினாலும் ரொக்கம் வாங்குகிறோம், கேஷை உடனடியாக வாங்குகிறோம் அப்படின்னா இதை தான் ஸ்பாட் மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது சந்தை உடனடி சந்தை ஆகும். என்ன சொல்கிறாங்கன்னா ஆவணங்களை வழங்கலும் ரொக்கம் பெறுதலும் உடனடியாக நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எது வாங்குறதா இருந்தாலும் ஸ்பாட்டில் வாங்கிடுவாங்க. ஸோ அதாவது இதோட தீர்வு வந்து உடனடியாக நடைபெறும். என்ன ஒரு டெசிஷன் எடுக்கணும்னாலும் இது ஸ்பீடாக நடந்துடும். ஸோ இதை தான் வந்து நம்ம கேஷ் அண்ட் ஸ்பாட் மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் அண்ட் ஃபியூச்சர் மார்க்கெட். ஃபார்வர்ட்னா என்ன அர்த்தம், முன்னோக்கிய, எதிர்கால சந்தை, ஃபியூச்சர் மார்க்கெட். இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் மார்க்கெட்ஸ் வேர் இன் டெலிவரி ஆஃப் assets payment of cash takes place at predetermined time frame in future அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சொத்து வழங்கலும் ரொக்க செலுத்துதலும் பார்த்திங்கன்னா முன்னாடியே தீர்மானிக்கப்பட்டுருவாங்களாம். எதிர்காலத்தில் நடைபெறக்கூடிய ஒரு சந்தை நிலவரத்தை வந்து இவங்க முன்னாடியே வந்து ஒரு பின்னொரு நாளில், அதாவது என்னைக்காச்சும் ஒரு நாள் வந்து பொருட்களை கைமாற்றிக்கிறதுக்கு இப்போயே வந்து டிசைட் பண்ணி விலையை முடிச்சு வச்சுக்கிறாங்க. இப்போ வந்து நான் ஒரு 1 இயர் ஒரு 2 month கழிச்சு அந்த பொருளை நான் வாங்கிக்கிறேன் அப்படிங்கும்போது அந்த அமௌண்ட்டை வந்து பேசி முடிவு பண்ணிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஹவுஸ் ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னா கூட ஒரு அட்வான்ஸாக ஏதாவது அமௌண்ட்டை கொடுத்துட்டு நான் ஒரு 2 month கழிச்சு ஃபுல் அமௌண்ட் கொடுத்து செட்டில் பண்ணிடுறேன், இந்த அமௌண்ட் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ்டாக நம்ம பேசி தீர்மானம் பண்ணிக்கிறது. இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஃபார்வர்ட் அண்ட் ஃபியூச்சர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த பேசிஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன்ஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃபினான்ஷியல் மார்க்கெட். அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா நிதிச்சந்தையோட அமைப்பு அதனோட அடிப்படையில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேட் மார்க்கெட், பரிமாற்றக வர்த்தக சந்தை, எக்ஸ்சேஞ்ச் ட்ரேட் மார்க்கெட், ஒரே ஒழுங்கு நடைமுறை கொண்ட ஒரு மையம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு பங்கு மாற்றகம் அப்படிங்கிறாங்க, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் ஓவர் த கவுண்டர் மார்க்கெட் இஸ் த டீசென்ட்ரலைஸ்டு மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழக்கமாக நடைமுறைப்படுத்தப்பட்ட ஒரு பரவலாகப்பட்ட ஒரு பங்கு மாற்றகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? எபோவ் த கிளாசிஃபிகேஷன், மேலே சொல்லப்பட்ட வகைகள் பார்த்தீங்கன்னா இது
நிலையானது இல்லை. ஒரு சந்தைக்கு இன்னொரு சந்தைக்கும் இது என்னது என்ன சொல்லலாம், ஒன்று மட்டும் இல்லாமல் இன்னொன்று ஒன்றுக்கு மேற்பட்ட சந்தைகளும் இதில் வந்து இடம்பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரோல் ஆஃப் ஃபினான்ஷியல் மார்க்கெட். ரோல் ஆஃப் ஃபினான்ஷியல் மார்க்கெட் மீன்ஸ் ஃபினான்ஷியல் மார்க்கெட்டோட பங்குகள் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். சரிங்களா, பார்த்துக்கலாம். ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் requests for the accelerated development of an economy is and the existence of dynamic and resilient financial market. A financial market is of a great use for a country as helps economic in the following manner. அதாவது ஒரு பொருளாதாரத்தை வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு துரித வளர்ச்சியினோட முக்கிய தேவைகள். சுறுசுறுப்பான ஒரு செழிப்பான நிதி இருந்தால் அது என்னது ஒரு பொருளாதாரத்தோட வளர்ச்சி அப்படிங்கிறாங்க. சுறுசுறுப்பான ஒரு வளர்ச்சியாக இருக்கணும். நிதி சந்தை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்மளோட நாட்டில் பொருளாதாரத்துக்கு உதவி செய்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு மிகவும் ஒரு பயனுள்ள ஒரு என்ன சொல்கிறது பாட் வந்து இதில் என்ன பயனுள்ள பாட் வந்து வகிக்குது அப்படின்னு சொல்லலாம். அதாவது இது வந்து ஒரு மேனர், இதுக்கான ஒரு மேனர்ஸ் இருக்குது. பொருளாதாரத்தை என்ன சொல்கிறது என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஒர்க் பண்ணுது. அதெல்லாம் என்னன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் சேவிங் மொபைலைசேஷன். சேமிப்பை பெருக்குது அப்படிங்கிறாங்க. சேமிப்பாளர்கள் வந்து அதிகமாக நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அப்டைனிங் ஃபண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரம் த சேவர்ஸ் த சர்ப்ளஸ், அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய சர்ப்ளஸை இன்வெஸ்ட் சச் ஹவுஸ் ஹோல்டு, நம்ம வீட்டில் இருக்கிறவங்க இண்டிவிஜுவல்ஸ் தனி மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க, பிஸ்னஸ் ஃபர்ம்ஸ், பப்ளிக் செக்டார்ஸ் யூனிட்ஸ், கவர்மெண்ட் இஸ் ஆன் இம்பார்ட்டன்ட் ரோல் பிளேடு பை ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ். இவங்க எல்லாமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு தன்னிட்ட இருந்த உபரி பணத்தை வந்து ஒரு நிதி நிறுவனத்துலேயோ ஒரு பேங்க்லேயோ இதிலெல்லாம் சேமிக்கிறனால நம்மளோட சேமிப்பை வந்து பெருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட். ஃபினான்ஷியல் மார்க்கெட் அதாவது முதலீடுகள் என்ன பண்ணுறோம், ஃபினான்ஷியல் மார்க்கெட் பிளேட் ஏ கீ ரோல் இன் அரேஞ்சிங் த இன்வெஸ்டர்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் தோஸ் கலெக்டட் இன் தோஸ் யூனிட்ஸ் விச் ஆர் இன் நீட் ஆஃப் த சேம். அதாவது முதலீடுகளை வசூலிப்பதை மட்டும் என்னது அவற்றை ஒரு முதன்மையான ஒரு பங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நிறைய பேர் அமௌண்ட்டை சர்ப்ளஸாக வச்சா எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணலான்னு தான் நினைக்கிறோம். ஸோ இது வந்து ரொம்பவுமே ஒரு கீ ரோல்னு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. அடுத்தது நேஷனல் growth, அதாவது தேசிய வச்சு இதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஃபினான்ஷியல் மார்க்கெட் கான்ட்ரிபியூட் டு நேஷன்ஸ் growth, இது ஒரு பெரும் பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பை என்ஷூரிங் அண்ட் ஏ அன்ஃபெக்டட் ஃப்ளோ த சர்ப்ளஸ் ஃபண்ட்ஸ் டெஃபிசிட் யூனிட் ஃப்ளோ ஆஃப் ஃபண்ட்ஸ் ஃபார் ப்ரொடக்டிவ் பர்பஸ் இஸ் ஆல்சோ மேட் பாசிபிள். இட் லீட் டு ஓவரால் எக்கனாமிக் growth அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிதி பற்றாக்குறை உள்ள நிறுவனங்கள் பார்த்திங்கன்னா உபரி நிதி நமக்கு வேணும் அப்படிங்கும்போது ஒரு தடங்கள் இல்லாமல் ஒரு நடமாட்டம் செய்ய உறுதி செய்கிறதுக்காகவும் ஒரு தேசத்தோட வளர்ச்சிக்காகவும் சந்தையில் வந்து இந்த மாதிரி அமௌண்ட்டை வந்து பேங்க் மூலமாக நமக்கு கிடைக்குது, ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் மூலமாக இது நமக்கு கிடைக்குது அப்படின்னா இது ஒரு ஆக்கப்பூர்வமாக நமக்கு ஒரு என்தூசியாசம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சிக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நேஷனல் growthக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது என்டர்பிரனர்ஷிப் growth. என்டர்பிரனர்னா என்ன அர்த்தம் அப்படின்னா தொழில் முனைவோர் வளர்ச்சி. புதுசாக யாராவது தொழிலை ஸ்டார்ட் பண்ண வராங்கன்னா அவங்களோட பேர் தான் என்னது என்டர்பிரனர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆல்ரெடி நம்ம லெசனில் பார்த்துருக்கோம். என்டர்பிரனர்ஷிப்போட growthக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. தேவையான நிதி வளங்கள் வந்து நம்ம வந்து தொழில் முனைவோர் அதாவது என்டர்பிரனருக்கு கிடைக்கும் போது அவங்களுக்கு ஒரு டெவலப்மெண்ட்டுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அவங்களுக்கு ரொம்பவுமே கான்ட்ரிபியூஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, பங்களிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு நெசசரி ஃபினான்ஷியல் ரிசோர்ஸ் அவங்களுக்கு அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட். தொழிற்சாலை துறையை மேம்படுத்த முடியுது. த டிஃப்ரெண்ட் காம்பனண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் மார்க்கெட் ஹெல்ப் அண்ட் accelerated growth of industrial and economic development of a country and thus contributing to raising the standard of living and the society well-being அப்படின்றாங்க. நிதி சந்தை பார்த்திங்கன்னா பல்வேறு ஒரு கூறுகளில் ஒரு நாட்டில் பார்த்திங்கன்னா தொழில்துறையில் துரித வளர்ச்சியாக இருக்குது, ஸ்பீடாக ஒரு வளர்ச்சி இருக்குது, பொருளாதார மேம்பாட்டுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதன் மூலமாக ஒரு சொசைட்டியோட வாழ்க்கை தரம் ரொம்ப அதாவது என்ன சொல்கிறது லிவிங் அண்ட் சொசைட்டி வெல் பீயிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தட் மீன்ஸ் வாழ்க்கை தரம் அவங்களோட வாழ்வாதாரம் நல்லா உயருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ரொம்பவுமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் மார்க்கெட், அதாவது நிதிச்சந்தையோட பணிகள் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இடைநிலையர்கள் பணி, இன்டர்மீடியரி ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இடைநிலையர் பணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் த ரிசோர்ஸ் வள ஆதாரங்களை முதல் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஒரு நிதி சந்தை பொருளாதார மூல வளங்கள் பார்த்திங்கன்னா கடன் தருபவரிடம் இருந்து கடன் பெறுபவர்களுக்கு மாற்ற உதவி செய்யுது. யார் தராங்களோ அவங்ககிட்ட இருந்து யாருக்கு வேணுமோ அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது என்ஹான்சிங் இன்கம். ஃபினான்ஷியல் மார்க்கெட் பார்த்திங்கன்னா அலோ லெண்டர் ஏர்ன் இன்ட்ரெஸ்ட். அவங்க என்ன பண்ணுறாங்க, கடன் கொடுக்குறவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வருது. டிவிடெண்ட் ஆன் தர் சர்ப்ளஸ் இன்வெஸ்டபிள்ஸ் ஃபண்ட்ஸ் தஸ் த கான்ட்ரிபியூட்டிங் என்ஹான்ஸ்மெண்ட் ஆஃப் த இண்டிவிஜுவல். அதாவது தனி மனிதனாக இருக்கட்டும் அவனோட பணத்தையும் அவன் என்ன பண்ணிக்கலாம் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கும் நாட்டோட வளர்ச்சிக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது.
அதுக்கப்புறம் ப்ரொடக்டிவிட்டி யூசேஜ், அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்கப்பூர்வ பயன்பாடு. ப்ரொடக்ஷன் அதிகமாக கொடுக்க முடியுது. நமக்கு கடன் நிதி அளவு கிடைக்கும் போது நம்ம என்ன ப்ரொடக்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை கண்டிப்பாக நல்லபடியாக நம்ம ப்ரொடக்ட் பண்ண முடியும். நம்மளோட கிராஸ் நேஷனல் இன்கமோ, அதாவது கிராஸ் நேஷனல் ப்ரொடக்ஷன், நம்ம மொத்த நாட்டு என்ன சொல்கிறதுனா மொத்த உற்பத்தியை, நம்ம நாட்டோட மொத்த உற்பத்தியை அதிகரிக்கவும் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கேபிட்டல் ஃபார்மேஷன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூலதன உருவாக்கம். இந்த மாதிரி ஃபினான்ஸ் நமக்கு கிடைக்கும் போது நம்மளோட மூலதனம் இன்வெஸ்ட் வந்து அதிகமாக பண்ணலாம். அதை உருவாக்குறது ஈஸி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ரைஸ் டிட்டர்மினேஷன், விலை நிர்ணயம். ப்ரீ டிட்டர்மினேஷன், அதாவது வாங்குபவர்கள் மற்றும் விற்பவர்கள் 2 பேருமே கலந்துரையாடி என்ன பண்ணுறாங்க, தொழில் சார்ந்த சொத்துக்களை விலையை நிர்ணயம் செஞ்சு அது மூலமாக நம்ம ஒரு ப்ரொடக்ஷனை கொடுக்கும்போது அதோட விலையை நம்ம கட்டுப்பாட்டில் கொண்டு வரவும் முடியும். அடிப்படையாக பொருளாதாரத்தில் நிதி நிலைகள் எப்படி இருக்குது, நிதி சந்தை எப்படி இருக்குது, அந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஒரு மெக்கானிசமாக ப்ரைஸை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபிக்ஸ்டு ப்ரைஸை ஒரு குறைந்த விலைக்கு நம்ம கொடுக்க முடியும், சப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன், அதாவது இன்ஃபர்மேஷன் மீன்ஸ் அதுக்கப்புறம் என்ன பார்த்திங்கன்னா சேல்ஸ் மெக்கானிசம், அதாவது விற்பனை வழிமுறைகள். பார்த்திங்கன்னா நிதி சந்தைகள் பார்த்திங்கன்னா ஒரு இன்வெஸ்டர்ஸோட ஃபினான்ஷியல் அசட்ஸை வந்து விற்பனை செய்கிற மூலமாக அதனோட வழிகளில் நம்ம இதன் மூலமாக சொத்துக்களில் மார்க்கெட் பண்ணலாம். நீர்மைத்தன்மை உண்டது அப்படிங்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்க, லிக்விடிட்டி ஆஃப் சச் அசட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம எப்போ வேணாலும் சொத்தை வந்து அழிச்சு பணமாக மாற்றிக்கலாம், அந்த மாதிரி கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இன்ஃபர்மேஷன் மீன்ஸ் தகவல்கள், அதாவது the activities of a participant in the financial market result in the generation and consequent determination of information to the various segment of the market so as to reduce the cost transaction financial assets அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நிதிச்சந்தையில் பங்கேற்பவரோட நடவடிக்கைகள் பார்த்திங்கன்னா பல்வேறு பகுதிகளில் தகவல்களை உற்பத்தி செய்ய மற்றும் பரவலாக்க வழி வகுக்கிறது அப்படிங்கிறாங்க. அதாவது பல்வேறு பகுதிகளில் அவன் உற்பத்தி செய்கிறதுக்கும் அவன் வந்து தகவலை சேகரிக்கவும் அவனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சொத்துக்களோட பரிவர்த்தனை டிரான்சாக்ஷன் பண்ணுறதும் இவனுக்கு வந்து என்னது அதிகமாக நடைபெறாமல் ஒரு கரெக்டான அளவுலையும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது providing the lender the earning assets as to the enable them earn with wealth the deploying and assets the productive venture அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிதி சந்தையில் பார்த்திங்கன்னா பணிகள் 2 வகையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று பார்த்திங்கன்னா கடன் வாங்குபவர்களுக்கும் நிதியை வழங்குது. இதன் மூலமாக அதனால் அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, தங்களோட முதலீட்டு திட்டத்தை செயல்படுத்த முடியும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரொவைடிங் லிக்விடிட்டி, அதாவது கடன் வழங்குபவர்கள் சொத்துக்களை ஈட்ட வழி செய்கிறது. கடன் வழங்குறவங்களுக்கும் வாங்குறவங்களுக்கும் 2 பேத்துக்குமே ஒரு துணிகர முடிவுகளை எடுக்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் நியூ இஷ்யூ மார்க்கெட் அண்ட் வெர்சஸ் செகண்டரி மார்க்கெட். அதாவது ஒரு பேரா கொடுத்துருக்காங்க, அதாவது ஒரு டயக்ராம் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா ஒரு அட்டவணை. அதில் பார்த்திங்கன்னா பேசிக் ஃபார் எ கம்பேரிஷன், அதாவது ஒப்பீட்டு அடிப்படையில் கொடுத்துருக்காங்க நியூ இஷ்யூ மார்க்கெட் அண்டு செகண்டரி மார்க்கெட், புதிய வெளியீடுகள் அல்லது 2ஆம் நிலை வெளியீடுகள் அப்படின்னு சொல்லி கொடுக்காங்க. சரிங்களா? இதில் பார்த்திங்கன்னா மீனிங், அதாவது பொருள். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த மார்க்கெட் பிளேஸ் நியூ ஷேர்ஸ் இஸ் கால்ட் எ பிரைமரி மார்க்கெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனிஷியலி இஷ்யூ மார்க்கெட், அதாவது புதிய பங்குகளை புதிய பங்குகளுக்கான சந்தை அப்படிங்கிறாங்க. இது வந்து முதல்நிலை சந்தை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதை வந்து பிரைமரி, அதாவது நியூ இஷ்யூ மார்க்கெட் சொல்லியிருக்காங்க. செகண்டரி மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே வெளியிட்ட ஒரு ஈடுகளை வணிகம் செய்யக்கூடிய இடம் தான் 2ஆம் நிலை சந்தை, செகண்டரி மார்க்கெட், அதாவது ரீசேல் மார்க்கெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா பையிங், டைரக்ட் இன்டைரக்ட், அதாவது நேரடியாக அது மறைமுகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபினான்சிங் பார்த்திங்கன்னா நிதி, புதிய நிறுவனங்கள் இயங்கி கொண்டு இருக்கக்கூடிய நிறுவனங்களை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காக இந்த நிதியை வழங்குது. இது பார்த்திங்கன்னா செகண்டரி மார்க்கெட்டில் ஃபஸ்ட்டு நிறுவனங்களுக்கு நிதி வழங்குறது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்டர்மீடியரிஸ் பையிங் அண்ட் செல்லிங் பிட்வீன் கம்பெனி அண்ட் இன்வெஸ்டர்ஸ், அங்கே இன்வெஸ்டர்ஸ் மட்டும். அதே மாதிரி கெய்னடு பர்சன் பார்த்திங்கன்னா கம்பெனி, அங்கே இன்வெஸ்டர்ஸ். இன்டர்மீடியரி பார்த்திங்கன்னா அண்டர் ரைட்டர்ஸ் அண்ட் புரோக்கர்ஸ். ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ்டு ப்ரைஸ், அங்கே வந்து ஃப்ளக்சுவேட்ஸ், டிபெண்ட்ஸ் அந்த டிமாண்ட் அண்ட் சப்ளை ஃபோர்ஸஸ், இது பொறுத்து தான் இருக்கும். ஆர்கனைசேஷனல் டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா நாட் ரூட்டட் டு எனி ஸ்பெசிஃபிக் ஸ்பாட்ஸ் ஆர் ஜியோகிராஃபிக்கல் லொக்கேஷன்ஸ் அப்படின்னு கொடுக்காங்க. குறிப்பிட்ட புவியியல் இடம் இதுக்கு இல்லைங்கிறாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் ஹேஸ் எ ஃபிசிக்கல் எக்ஸ்டென்ஸ், இது வந்து புற அமைப்பு உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை படிச்சுக்கோங்க. ஓகே, இதோட இந்த லெசன் வந்து கம்ப்ளீட் ஆகுது, 4th லெசன்.
நெக்ஸ்ட் வந்து இன்னொரு பேராக இருக்குதுன்னு நினைக்கிறேன். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் அசட்ஸ். இதை வந்து நிதி சொத்துக்கள் வந்து 2 வகையாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் மார்க்கெட்டபிள் அசட்ஸ், செகண்ட் ஒன் இஸ் வந்து நான் மார்க்கெட்டபிள் அசட்ஸ் சொல்லியிருக்காங்க. மார்க்கெட்டபிள் அசட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தைப்படுத்தப்படும் சொத்துக்கள் அப்படிங்கிறாங்க. அதிகப்படியான ஒரு தடை இல்லாமல் ஒரு நபர்லேருந்து இன்னொரு நபருக்கு ஒரு ஈஸியான ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய அசட்ஸ் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் மார்க்கெட்டபிள் அசட்ஸ் அப்படிங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஷேர்ஸு, இன்னும் கவர்மெண்ட் பாண்ட்ஸு, அதுக்கப்புறம் இந்த என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பப்ளிக் செக்டார்ஸ் அண்டர்டேக்கிங், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டபிள் அசட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் மார்க்கெட்டபிள் அசட்ஸ் அப்படின்னா என்னென்னா எளிதில் மாற்ற முடியாத ஒரு சொத்துக்களை தான் நான் மார்க்கெட்டபிள் அசட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது உதாரணமாக என்னென்னா டெபாசிட், ப்ராவிடென்ட் ஃபண்டு, பென்ஷன் ஃபண்டு, இதெல்லாம் யார் பேரில் இருக்குதோ அது அப்படி தான் இருக்கும். ஏன்னா இது வந்து சந்தைப்படுத்த முடியாத ஒரு அசட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதெல்லாமே திஸ் கிளாசிஃபிகேஷன் ஷோன் இந்த ஃபாலோயிங் சார்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த நான் மார்க்கெட்டபிள் அசட்ஸ். ஸோ சொத்துக்களோட வகைகள், நிதி சொத்துக்களோட வகைகள் இதுதான். சரிங்களா? இதோட இந்த லெசன் கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம 5th லெசனோட மீட் பண்ணலாம். இந்த லெசன் கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி கேட்கலாம். நான் வந்து அதுக்கு ஆன்சர் பண்ணுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 10th and 11th 12th காமர்ஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸ் அக்கௌண்டன்சி வீடியோஸ் வந்து நாங்கள் போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். உங்களுக்கு வேணும்னா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வேணும் அப்படின்னா ஷேர் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்யூ.